வாங்க மாமா போயிட்டு வரலாம். சரி வாங்க மாப்ள. ஓகே மாமா. தானோ போயிட்டு வந்துடுறோம். மாமா வாங்க மாப்ள வாங்க. இதோ வந்துட்டேன். ஏங்க சுடிதார் செக்ஷன் எங்க இருக்கு? அந்த பக்கம் லெஃப்ட்ல போய் பாருங்க, அங்க இருக்கும். வாங்க போலாம். ஆமா எல்லாத்தையும் தம்பி இங்க வாப்பா. இருக்க பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு. ஆனா உங்ககிட்ட இவ்ளோ நல்லா பேசுறாரு, பழகுறாருன்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்கும். அதனாலதான் அதைய வச்சு என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில நீங்க குறுக்க வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கினேன். ஆனா ஒரு விஷயம் உங்களை பத்தி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானோ. உலகில எத்தனையோ பேரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் அந்த சத்தியத்தை காப்பாத்துவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க பண்ண சத்தியத்தை காப்பாத்தி இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தனு. நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். அப்புறம் நான் உங்களை பிடிக்காதுன்னு சொன்னதெல்லாம் அப்பதான், இப்போ இல்ல. இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினதுல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ சோ மச். ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அப்போ ருக்மணி அம்மா நான் முன்ன இருந்து பொறுப்பெடுத்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அது மூலியமா நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சு எல்லாமே நில குலைஞ்சு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா நீங்க ருக்மணி அம்மா வீட்டை விட்டு வெளில வருவீங்க, உங்க அப்பாவும் அம்மாவும் வற்புறுத்தி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில உங்களை கட்டாயப்படுத்தி